ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஜின்ஹி அண்ட் சாங்மின் அன்வான்டா ஒரு கேஸ் வாங்கியிருப்பாங்க. சீஃப் டாக்டர் இவங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப கோவமா இருப்பாரு. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு திங்க் பண்றதுக்குள்ளயும் யூமி அங்க வந்து சாங்மின்ட்ட உங்க அம்மா அன்கான்சியஸ் கண்டிஷன்ல எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றது கேட்டு சாங்மின் அண்ட் ஜின்ஹி ரொம்பவே பதட்டத்தோட எமர்ஜென்சி வார்டுக்கு போவாங்க. ஜின்ஹி சாங்மின்ட்ட இவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் அதிகமா எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் அன்கான்சியஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவா. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் சீஃப் டாக்டர்கிட்ட இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற மேஜர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற டாக்டரோட சிஸ்டர்னு சொல்லுவாரு. சங்மின் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஜின்ஹி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆன்டி ரூமுக்கு வந்து அவங்க பெட்ஷீட்டை கரெக்டா டக் பண்ணி ஸ்லிப்பர் பொசிஷனா வைப்பாங்க. இதை அங்க இருந்து பாக்குற சங்மின் ஜின்ஹி அவங்க அம்மா இவ்வளவு நல்லா கேர் பண்றதை பார்க்கும்போது ஜின்ஹி மேல நல்ல அபிப்பிராயம் வரும். வீட்டுக்கு வந்த ஜின்ஹி பீரோ ஏன் ஓப்பன்ல இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட வெட்டிங் ரிங் மிஸ் ஆயிருக்கும். ஜின்ஹி அவங்க அம்மாட்ட சேஃபா பிரேக் பண்ணாம ரிங்க திருடி இருக்காங்கன்னா அது பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்களா தான் இருக்க முடியும், அது வேற யாரும் இல்ல, ஜின்ஹியோட தங்கச்சி தான். ஜின்ஹி அவங்க தங்கச்சி மேல செம்ம கோவத்துல இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மேல உள்ள டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக அவங்களுக்கு வர வேண்டிய பட்ஜெட் அமௌண்ட்டை கட் பண்ணிருப்பாங்க. இதனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன டாக்டர் சிம் ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால தான் லிஃப்ட் பாதிலேயே ஸ்டக் ஆயிருக்கும். பட் அதை இதையும் கன்சிடர் பண்ணாம எல்லா பிளேமையும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மேலேயே போட்டிருக்காங்க. இது ரொம்பவே அன்ஃபேர்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் அமௌண்ட் கட் பண்ணதுனால ஒரு நர்ஸை கூட ஃபயர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த நர்ஸ் ஜின்ஹி ஃபேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு சர்ஜரி பண்ண ஸ்கில் இல்லாட்டினா பண்ணாம இருந்திருக்கலாம்ல, உங்களோட இன்காம்பிடன்ஸ்னால எல்லாரும் பாதிக்கப்பட போறாங்க, இதனால என்ன ஃபயர் கூட பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற ஜின்ஹிக்கு அவங்க ஸ்கில் மேல டவுட் வந்து இந்த ஃபால்ட் என்னால என்ன நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி சீஃப் டாக்டர்கிட்ட போய் இந்த மிஸ்டேக்காக என்ன ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் சீஃப் டாக்டருக்கு தெரியும் ஜின்ஹி இந்த டாக்டர் சர்வீஸ் மேல எவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்கன்னு. ஸோ ஜின்ஹிட்ட சொல்லுவாரு, நீ இங்க அட்மிட் ஆயிருக்கிற விஐபி பேஷண்ட் சங்மின் அம்மாவை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்க, அவங்களோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா உன்னையும் யாரும் ஃபயர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஜின்ஹிக்கு நல்லா தெரியும் அவங்க ஆன்டி ஜின்ஹியோடைய சர்வீஸை எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஜின்ஹி தன்னோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க ஆன்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஜின்ஹி இந்த இடத்துல பார்த்து சங்மின் அம்மா ரொம்பவே கோவமா ஃபுட்டை தள்ளி விட்டுருவாங்க. கரெக்ட் டைமுக்கு அங்க வந்து சங்மின் அவங்க அம்மா பெருசா எந்த சீனை கிரியேட் பண்றதை ஸ்டாப் பண்ணி ஜின்ஹி அங்க இருந்து அனுப்பிடுவாரு. சங்மின்ட்ட அவங்க அம்மா இப்பதான் தெரியுது நீ ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாம இங்க இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன்னு, எல்லாம் இவளுக்காக தானா, இவளை கண்டிப்பா ஃபயர் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி சோகமா நடந்து வந்துட்டு இருக்க டைம்ல அவங்க சிஸ்டர் கால் பண்ணி உன்னோட ரிங்க நான் வித்துட்டேன், அந்த மணில ஒரு பியானோ வாங்கியிருக்கேன், இப்போ என்கிட்ட காசே இல்லை, எனக்கு கொஞ்சம் மணி அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க. இதை கேட்கிற ஜின்ஹி ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. சீஃப் டாக்டருக்கு அவங்க சுப்பீரியர்ட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கும் ஜின்ஹியை ஃபயர் பண்ண சொல்லி. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஜின்ஹியை காப்பாத்து நம்ம கிட்ட அட்மிட் ஆயிருக்கிற விஐபி பேஷண்ட் மனசு வச்சா முடியும், அவங்கள்ட்ட பேசி பார்க்கலான்னு சீஃப் டாக்டர் போவாரு. ஜின்ஹி அவங்க ஆன்டிக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்ணும்போது அவங்க ஜின்ஹி கணத்திலே பலர் நிறைஞ்சிருவாங்க. சீஃப் டாக்டர் அண்ட் சங்மின் உள்ள என்ட்ரி ஆகி இதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க சீஃப் டாக்டர்கிட்ட இவளை இங்கேயே ஃபயர் பண்ணுங்க, என்ன டேக் கேர் பண்ண பிரசிடென்ட் பொண்ணான யுமியை வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சீஃப் டாக்டர் அதை அக்ரி பண்ண மாட்டாரு. உடனே இவங்க ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க யுமி வந்து சார்ஜ் எடுத்துக்குவாங்க இவங்கள டேக் கேர் பண்ண. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் அண்ட் சீஃப் டாக்டர் 2 பேரும் ரொம்பவே ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒபே பண்ண வேண்டியது இருக்குன்னு. சீஃப் டாக்டர் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துக்கு தான் ஜின்ஹி வந்திருப்பாங்க. ஜின்ஹி அவங்க மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினா ரிலீஃபா இருக்குமேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பார்ப்பாங்க. பட் யாருமே அந்த டைம்ல ஃப்ரீயா இருந்திருக்க மாட்டாங்க. இதனால ஜின்ஹி நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஜின்ஹி டாக்ஸி ஏறி பத்திரமா போற வரைக்கும் சீஃப் டாக்டர் தள்ளி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாரு. நெக்ஸ்ட் டே என்னால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரவே நான் சீஃப் டாக்டர்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வருவாங்க. அந்த ரணகலத்திலையும் சீஃப் டாக்டர் சாக்ஸ் கிழிஞ்சிருக்கிறத பார்த்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜாபை குவிட் பண்றதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அங்க ஒரு பேஷண்ட் ஸ்கேன் எடுக்க காசு இல்லாம இருப்பாங்க. யாரும் நோட்டீஸ் பண்ணாத டைம்ல ஸ்கேன் மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயினா இருக்கும். உடனே சீஃப் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. ஜின்ஹி இப்படிலாம் பண்றதை பார்த்து ரொம்ப கோவம் வந்தாலும் அவங்க சர்வீஸ் பண்றதுல இவ்வளவு ஸ்டெப்பனா இருக்காங்கன்றதுனால ஜின்ஹி மேல அட்மையர் ஆவாரு சீஃப் டாக்டர். இதெல்லாம் நோட் பண்ற டாக்டர் சிம் நீயும் ஜின்ஹியும் பேஷண்ட்டை கேர் பண்ற விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை சீஃப் டாக்டர் கிழிச்சு போட்டுட்டு இங்க யாருக்கும் என்னோட இன்டர்னை ஃபயர் பண்றதுக்கான அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லுவாரு. சங்மின் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கார்டியாக் அரெஸ்ட் ஆகும். ஜின்ஹி அவங்கள செக் பண்ண வந்ததால அவங்க கண்டிஷன் பார்த்து எலக்ட்ரோ கார்டியோகிராம ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணி டாக்டர்ஸ்க்குலாம் உடனே இன்ஃபார்ம் பண்ணி அங்க வர சொல்லி சங்மினோட அம்மா உயிரையே காப்பாத்திருப்பாங்க. சங்மின் அவங்க அம்மாக்கு கான்சியஸ் வந்ததும் ஜின்ஹி தான் உங்க உயிரையே காப்பாத்தினான்னு சொல்றது கேட்டோம் அவங்க அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. சங்மினுக்கு தெரியும் அவங்க அம்மாக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுதுன்னு. அவங்க அப்பாக்கு இவங்களோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்காததுனால வீட்டை விட்டு போயிருந்திருப்பாரு. சங்மின் அவங்க அப்பாவை போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணாலும் அவரு ரொம்ப
ஸ்டெபனா அவங்க ஒய்ஃபை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. நைட் டைம்ல யூமி சங்மின்காக பார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மீட்டிங்கை சங்மின் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் சங்மின் அவருக்கு பதிலா கிம்ம போக சொல்லிருப்பாரு. சங்மினுக்கு பதிலா கிம் அங்க வரதை பார்த்த யூமி ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த பிளேஸ்க்கு டாக்டர் சிம்மும் சீஃப் டாக்டரும் வந்திருப்பாங்க. ஜின்ஹிக்கு அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி உன்னோட சிஸ்டர் அவங்க நேம் ஆரான்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு பார்ல மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதை கேட்டு ஜின்ஹியும் அங்க போவாங்க. சங்மின் யூமியை மீட் பண்ண போலன்னு அவங்க அம்மாக்கு தெரிய வந்து சங்மினை திட்டி அங்க அனுப்புவாங்க. ஜின்ஹி ஆரா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து வேகமா அங்க போய் ஆரா கையை பிடிச்சு இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆனதும் பார்ல உள்ள எல்லாருமே ஸ்டேஜை பார்ப்பாங்க. ஆரா அவங்க பேண்ட் மெம்பர்ஸ்ட ஜின்ஹியை பிடிக்க சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜின்ஹி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஆராவை பிடிக்க ட்ரை பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அங்கேயே கால் தடுக்கி கீழே வந்துடுவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி நிக்கிற எல்லாருமே அவங்க குரூப் மெம்பர்ஸ். அவங்க எல்லாரையும் இந்த சிச்சுவேஷன்ல பார்த்து ஃபேஸை கவர் பண்ணிப்பாங்க ஜின்ஹி. சீஃப் டாக்டர் ஜின்ஹியை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. இதை பாக்குற சங்மின் லைட்டா ஜெலஸ் ஆவான். ஜின்ஹி அவங்க குரூப் மெம்பர்ஸ் தான் ஆரா அவங்க தங்கச்சின்றத மறைச்சு அந்த பொண்ணு என்கிட்ட மணி வாங்கிட்டு திரும்ப தராமையே இருந்தா அதனாலதான் இங்க சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு எல்லார்கிட்டயும் சாரின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு சீஃப் டாக்டர் அண்ட் சிம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஜின்ஹியும் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது சங்மின் ஜின்ஹி கையை பிடிச்சு அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண சொல்லுவான். இவங்க 4 பேர் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணும்போது சங்மின் ஜின்ஹி கையை பார்ப்பா அவங்க கையில அடிபட்டிருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா பண்ண மாட்டியான்னு ரொம்ப உரிமையோட சங்மின் பேசுறத கிம் அண்ட் யூமி ரொம்பவே வியர்டா பார்ப்பாங்க. ரொம்ப கேரிங்கா ஜின்ஹி கையை பிடிச்சு கட்டு போட்டு விடுறத பாக்குற யூமிக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கும். ஜின்ஹி சங்மின் கட்டு போட்டு விட்டதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. பின்னாடி யூமியும் கிளம்பி போவாங்க. கிம் அண்ட் சங்மின் மட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. வெளியில ஜின்ஹி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுவாங்க. யூமி அவங்க கிட்ட போய் சங்மின் மேல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி அவங்களுக்காக ஸ்டாப் பண்ண டாக்ஸில யூமி ஏறி போயிடுவாங்க. சங்மின் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஜின்ஹிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.